ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அரிசி விலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 5 வரை உயரவுள்ளது. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் சத்தீஸ்கரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் அனைத்து ரக அரிசிகளுக்கும் 5% வரி விதிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த வரி விதிப்பு வரும் 18ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரிசியின் விலை கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரையும், 25 கிலோ கொண்ட ஒரு மூட்டையின் விலை 50 முதல் 100 ரூபாய் வரையும் உயர வாய்ப்புள்ளது. ஜிஎஸ்டி என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அனைத்து சட்டங்களையும் ஃபாலோ செய்ய வேண்டும். அந்த வகையிலே அது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் அனைவருக்கும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு விவசாயத்தின் நிலத்தில் விளைந்த நெல்லை அரிசி ஆலையில் கொண்டு வந்து அரவை செய்துவிட்டு தனக்கு தேவையான ஒரு 4 குழந்தைகள் குடும்பத்திற்கு 30 மூட்டை எடுத்து மீதமுள்ள அரிசி சந்தையில் விற்று விடுவான், ஆனால் அவன் சென்று விடுவான். அந்த நிலை இப்பொழுது இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆகவே தான் இந்த சட்டம் ஏற்புடையதல்ல, இதை மறுபரிசீலனை செய்து மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த சம்மேளனம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் முதல் கடைசி நபர் வரை நாங்கள் அனைவருக்கும் கடிதம் மூலம், இமெயில் மூலம், நேரடியாகவும் சில அரசு துறை அதிகாரிகள், அமைச்சர்களெல்லாம் சென்று பார்த்திருக்கின்றோம். 16/7/2022 அன்று காலை முதல் மாலை வரை முழுமையாக தன்னுடைய விநியோகத்தை நிறுத்தி கொள்ளலாம், கடை அடைப்பு செய்துவிடலாம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள்.